ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். செடியோட அப்டேட் பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், சூப்பராக மலர போகிறாங்க. இந்த கொத்து ரோஸில் பாருங்கள், அடுத்து தளிர் அடித்து மொட்டு வச்சிருச்சு பாருங்கள். முந்தானத்து தானே 2 பூ பறித்தோம், அதுக்கு முன்னாடி 2 தளிர் அடிச்சிட்டாங்க. ஊட்டி ரோஸ் இதில் ஒரு மொட்டு வந்திருக்குது. இந்த பன்னீர் ரோஸ்லையும் பாருங்கள், எல்லாமே நம்ம அடுத்தடுத்து உரங்கள் கொடுக்கறனால தான் செடி எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது. எல்லாத்துலேயுமே தளிர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செம்பருத்திலையும் பாருங்கள், இதில் 3 மொட்டு வந்துட்டாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த 2 பூ பறிக்காமல் விட்ருக்கோம், பார்க்கவே இல்லை. பூவே பாருங்கள், ஒரு ரோஸ் சாதாரண ஒரு மல்லிகைப்பூ எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்கறனால தான். இன்றைக்கி ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறேன். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க, வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். எல்லாமே எவ்வளோ பஞ்சாக பெரிய பெரிய பூவாக இருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள் விவர்ஸ், நம்ம இப்போ லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் தயார் பண்ண போகிறோம். என்ன கேட்டால் இது அரிசி பருப்பு கலந்த தண்ணி, அது கூட கொஞ்சம் நம்ம வாழைப்பழத்தோலை என்ன செய்ய போகிறோம், அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். நீங்கள் எந்த தோல்னாலும் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தோல், சப்போட்டா பழத்தோல், மாம்பழத்தோல், பப்பாளி பழத்தோல் எதுனாலும் ஒன்று எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தயிர், நல்லா புளிச்ச தயிர். அது கூட என்ன செய்ய போகிறேன், கடுகை வந்து 2 நாளாக நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இப்போ எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன், அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், நல்லா இங்கே பாருங்கள், வாழைப்பழத்தோலை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அது கூட கடுகையும் அரைச்சி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் என்ன செய்வோம், இந்த அரிசி கலந்த தண்ணி பருப்பு கலந்த தண்ணி இருக்குல்ல, அதில் போட்டு நல்லா என்ன செய்யணும், ஊற வச்சணும். ஒரு 2 நாளைக்காவது என்ன செய்யணும், ஊற வைக்கணும். இந்த கடுகு அரைச்சிதையும் அதிலே போட்டுருவோம். போட்டுட்டு அது கூட கொஞ்சம் தயிர், நல்லா 2 நாளாக புளிச்ச தயிர், நல்லா எப்படி நுர கட்டிஇருக்குன்னு பாருங்கள், அதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு வச்சுருங்க. நாட்டு சர்க்கரை நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்காது நீங்கள் நல்லா என்ன செய்யணும், போட்டு நல்லா கிண்டி ஒரு 2 நாளைக்கு வச்சுருங்க. 2 நாள் வச்சாந்து, எனக்கு ஏற்கனவே இது எல்லாமே ஊற வச்சு தான் வச்சுருந்தேன். தயிர், புளிச்ச தயிர், கடுகு 2 நாள் ஊற வச்சுட்டேன். இதையும் நல்லா வாழைப்பழமும் நல்லா இது பண்ணியாச்சு. இதை என்ன செய்கிறேன், இப்போ நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து நம்ம இதை வந்து செடிகளுக்கு கொடுத்து விடுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் காலையில். இங்கே பாருங்கள் விவர்ஸ், மறுநாள் பாருங்கள் எப்படி நுரைச்சி போயிருக்குன்னு பாருங்கள். இதைத்தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம செடி கொடுத்து விட போகிறோம். இது பேர் கடுகு கரைசல். நான் கடுகு கரைசல் செஞ்சு உங்களுக்கு காமிக்கன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதான் அது. அது கூட கொஞ்சம் தயிர், கடுகு, எந்த பழத்தோல்னாலும் சரி நம்ம ஊற்றிக்கிடலாம். ஊற்றிக்கிட்டு அது கூட நாட்டு சர்க்கரை போட்டுறணும். நான் ஒரு நாள் நைட்டு தான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் கூட ஒரு நாள் கூட என்ன செய்யலாம், ஊற வைக்கலாம். நான் ஏற்கனவே கடுகு எல்லாத்தையுமே ஊற வச்சு 2 நாள் வச்சுருந்தேன். இதை கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக வரும். எல்லா காய்கறி செடிக்கும் கொடுக்கலாம், பூச்செடிகளுக்கும் கொடுத்து விடலாம். எல்லாமே என்ன செய்யும், நல்லா சிறப்பாக வரும். இந்த கரைசல் நம்ம எளிதாக வீட்டிலே என்ன செஞ்சிடலாம், நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லாருமே இந்த கரைசல் செஞ்சு கொடுங்க. இது ஈஸியாக நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய கடுகு நம்ம வீட்டிலே இருக்கும். நம்ம எந்த பழம் சாப்பிட்டாலும் சரி, இந்த பழத்தோலை அரைச்சி அதில் அது கூட கொஞ்சம் புளிச்ச தயிர், தயிர் எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான். அதனால் நீங்கள் அதையே என்ன செஞ்சு விட்டுலாம், இதை வச்சு நம்ம அந்த கரைசல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதனால் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும். தொட்டியில் செடி வச்சுருப்பீங்களா, அதுக்கு நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும். பூக்காத செடியில் என்ன செய்யும், நல்லா பூ வரும். பூக்கள் நல்லா திரட்சியாக வரும். ஏன்னா எல்லாம் கடுகு சேர்க்குறோம், வாழைப்பழத்தோல் சேர்க்குறோம், நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம்ல, அப்படிங்கும்போது அது வாழைப்பழ கரைசல் கொடுத்ததுக்கு சம்மந்தான். பஞ்சகாவிய, மீன் அமிலம், இப்படி எந்த கரைசல் கொடுக்குறோமோ அதோட பவர் இந்த இதில் இருக்கும். இதைத்தான் எல்லா செடிக்கும் கொடுத்து விட போகிறேன் விவர்ஸ். எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் நித்தியமல்லி பூக்கள் இருக்குது, அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிடுவோம். அவங்கள்ட்ட ஒரு கத்திரிக்காய் ஒன்று இருக்குது, அதையும் கொஞ்சம் நம்ம பறிச்சுக்கிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம வளர்ப்புகளுக்காகவும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றி. இந்த கரைசல் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். செடியில் அபார வளர்ச்சியாக இருக்கும். ஈஸியாக வீட்டிலேயே கிடைக்கக்கூடியது. சின்ன சின்னதாக நம்மளே உரம் தயாரித்து கொடுக்கறனால செடி நல்லா சிறப்பாக வரும். பூ இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு விவஸ். நித்தியமல்லியில் நித்தியமல்லி பூ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே பாவக்காயின்னு கிடக்குது, பெருசு பெருசாகும். இங்கே பாருங்கள், ஏற்கனவே பறித்த பாவக்காவே 15 பாவக்காய் அன்னைக்கு தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு கத்திரிக்காய் கிடக்கு பாருங்கள் பஸ். தேங்க்யூ.